ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 27வது திருநாமம் நிஜ சல்லாப மாதுர்ய வினிர்பாசித கச்சபி. தனது பேச்சின் இனிமையால் சரஸ்வதியின் கச்சபி வீணையை மதிப்பிழக்கச் செய்தவள் என்பது பொதுவான பொருள். நாரதரின் வீணையை மகதி என்றும் சரஸ்வதியின் வீணையை கச்சபி என்றும் குறிப்பிடுவர். அவ்வீணையின் இனிமையை அம்பிகையின் குரல் இனிமை மழுங்கச் செய்துவிட்டது. அம்பிகை தனது இருக்கையில் கொலுவீற்றிருந்த பொழுது தேவர்கள் முதலானோர் அங்கு கூடியிருந்தனர். அந்த பேரரங்கில் சரஸ்வதி தனது கச்சபி வீணையில் இனிய இசையை பொழிந்து கொண்டு இருந்தாள். அம்பிகை உள்பட அனைவரும் அந்த இசையை சுவைத்து கொண்டிருந்தனர். ஓரிடத்தில் கலைமகள் இனிமையின் சிகரத்தை பிடித்து காட்டினாள். அப்போது அம்பிகை சரஸ்வதியின் இசையை பாராட்ட விரும்பி தன் இனிய குரலால் சபாஷ் என்றாள். அப்போது இசையின் முதல் ஸ்வரமான சா வெளிப்பட்டது. அதனால் சரஸ்வதியின் வீணையின் இனிமை குன்றிப் போய்விட்டது. அதாவது அம்பிகையின் குரல் இனிமையின் முன் சரஸ்வதியின் கச்சபி வீணையின் இனிமை எடுபடவில்லை. அம்பிகையின் குரல் கச்சபி வீணையை பழித்து விட்டது. அன்று முதல் அம்பிகைக்கு வீணா விதூஷணி என்ற பெயர் ஏற்பட்டது. தூய தமிழில் யாழை பழித்த மொழியாள் என்றனர். இந்த நாமத்தை கருப்பொருளாக கொண்டு ஆதிசங்கரர் தமது சௌந்தரிய லகரியில் ஒரு ஸ்லோகம் செய்தார். அம்பிகையின் சாது வசனம், அதாவது பாராட்டு வார்த்தை, கலைமகளின் வீணையின் தந்தியை அவமதிப்படையச் செய்துவிட்டது என்றும், அதனால் கலைமகள் தனது வீணையை அதற்குரிய உரைக்குள் மூடி மறைத்து விட்டாள் என்றும் வர்ணிக்கிறார். திருமறைக்காட்டில் அப்பர் பெருமான் கோயில் திருக்கதவம் திறக்கப் பாடினார். அப்போது பண்ணின் நேர்மொழியாள் உமைவங்கரோ என்று தொடங்குகிறார். அதாவது பண்ணினும் இனிமை வாய்ந்த அன்னையின் குரல் இனிமையில் மயங்கி திருக்கதவம் திறப்பதை தாமதித்து விடாதீர் என்று குறிப்பு தோன்ற பாடுகிறார். அம்பிகையின் குரல் பண்களை அளிக்கிறது. ஆகவே அவளை பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமளை பைங்கிளி என்கிறது அபிராமி அந்தாதி. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தை அடுத்த விக்கிரமசிங்கபுரத்தில் வாழ்ந்திருந்து பாபநாசம் உலகம்மையின் திருவருளுக்கு பாத்திரமாகி பல நூல்களை இயற்றினார் சிங்கை நமச்சிவாய புலவர். அபிராமி அந்தாதியைப் போல் 100 கலித்துறை பாடல்களை கொண்ட உலகம்மை கலித்துறை அந்தாதி என்ற நூலை இயற்றியுள்ளார் சிங்கை நமச்சிவாயர். அருட்பாடலில் உலகம்மையை சங்கீத மொழி கரும்பு என்று வர்ணிக்கிறார். நன்றி.